வணக்கம். டிவிகே ஆட்சி கவிழ்க்கப்படுமா? இந்த ஆட்சி தொடராதா? சீக்கிரமாகவே கவிழ்ந்துரும் அப்படின்னுலாம் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த நியூஸ் சேனல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களும் அவரோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரைவில் இந்த ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்குது, எல்லாம் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா பார்க்குறோம். இப்போது 2029 எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அது கூடவே சேர்ந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனோடவே நம்ம சட்டமன்ற எலெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளவே இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன? இந்த ஆட்சி கவிழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த 25 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 144 உறுப்பினர்களின் ஆதரவோட டிவிகே ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம அப்படி இருந்தும் அதில் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் 25 பேர் டிவிகேக்கு ஆதரவாகவும் ரிமைனிங் 22 பேர் எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்க. இப்போது ஏடிஎம்கே தலைமை இபிஎஸ் அவர்களின் வார்த்தையை மீறி இவங்க 25 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இப்படி 10வது அட்டவணைப்படி ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியினோட கொறடாவோட உத்தரவை மீறி அந்த உறுப்பினர்கள் எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்கள கட்சியிலிருந்து நீக்கலாம், தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது அந்த 10வது அட்டவணைப்படி. ஸோ அப்படி பார்த்தா இவங்களை 25 பேரை நீக்கலாம், தகுதி நீக்கம் செஞ்சுட்டு இவங்களுடைய எம்எல்ஏவை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னும் லெட்டர் கொடுக்கலாம். இப்படி இருக்கும்போது அப்படி இல்லை, கட்சி தாவல் நடக்குது அப்படின்னாலும் 3ல் 2 பங்கு கட்சி தாவல் செய்யணும். அப்படி பார்த்தா 47 இவங்க வின் பண்ணுது. அதில் 32 தான் 3ல் 2 பங்கு. 32 பேர் கட்சி தாவல் செஞ்சால் அது சட்டப்படி செல்லும், அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாது. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது 25 பேர் தான். ஸோ கொறடாவோட உத்தரவு மீறி அவங்க செயல்பட்டாங்கன்னு சொல்லி நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஃப் சப்போஸ் அப்படின்னு நீக்கிட்டாங்க, 25 எம்எல்ஏக்களோட இதுவும் பறிக்கப்பட்டது அப்படின்னா இடைத்தேர்தல் வரும். அந்த 25 இடத்துல டிவிகே வின் பண்ணுறதை வச்சு தான் அவங்களோட மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல டிவிகே வின் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அவங்களோட பலம் இன்னும் கூடும். இப்போது 107ன்னு இருக்கிறது, அவங்களோட பலம் கூடி இந்த ஆட்சி அவங்களோட ஓன் மெஜாரிட்டிலேயே அந்த ஆட்சி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 5 வருஷமாக அவங்க ஆட்சி நடத்தலாம். அந்த 25 இதில் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்களா? இடைத்தேர்தல் 6 மாதத்தில் வரப்போதா? அதில் டிவிகே வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னும் எதுவும் முடிவாகலை. அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளோட ஆதரவு, டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவில் தான் இவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவங்க ஆதரவை எப்போ வேணால் வாபஸ் ஆகலாம், ஆட்சி கவிழலாம் அப்படின்ற நோக்கத்தில் சொல்கிறாரா, இல்லை சட்டப்படி இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இருக்குது, ஆட்சி செய்ய முடியாமல் கவிழ்ந்துருன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் நிபந்தனையற்ற ஆதரவு, இந்த 5 வருடமும் அவர் தான் ஆட்சி செய்யணும், ஆளுநர் ஆட்சி வரதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நிலைப்பாடை உடனே மாற்றிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்கமிங் டேஸில் பார்க்கணும். அப்படி இப்போதைக்கு இவங்க டிவிகேவோட ஆட்சிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, பாதிப்பும் இல்லை. அவங்க ஆட்சியை தொடரலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆல்ரெடி நிரூபிச்சிட்டாங்க. இப்போது ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்காங்க, சபாநாயகர் வாக்கெடுப்பு நடத்துனதே தப்பு, ஒருத்தர் ஒரு கட்சியில் வாக்களிக்கக்கூடாதுன்னு அவங்களோட தலைவர் சொல்லி அவங்க வாக்களிக்கிறாங்க, இப்படி அந்த இது போயிட்டுருக்கும்போது இவர் எப்படி வாக்கெடுப்பு நடத்தலாம்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது சட்டப்படி தான் செல்லும், அவங்க கரெக்டாக தான் நடத்தியிருக்காங்க. இப்போ இவங்க 25 பேர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க ஏடிஎம்கே அப்படின்னா கூட ஆல்ரெடி வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிடுச்சு, அது கரெக்டாக தான் நடந்திருக்குது. ஸோ அது சட்டப்படி செல்லும், அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால. ஆல்ரெடி மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க ஆட்சியை தொடரலாம். அந்த 25 பேர் தகுதி நீக்கம் செஞ்சாலுமே என்ன ஆகும்னா சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையும், மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை குறையும். 25 பேர் போயிட்டாங்கன்னா 209 வரும் அப்போது எண்ணிக்கை. சட்டமன்றத்தோட உறுப்பினர் எண்ணிக்கை குறையும் போது பெரும்பான்மைக்கான
உறுப்பினர் எண்ணிக்கையும் குறையும் எவ்வளோ தேவைன்ட்டு. இப்போது 209 ஆச்சுன்னா 105 பேர் ஆதரவாக வாக்களித்தாவே போதே அவங்க ஆட்சியை தக்க வைக்கலாம். அந்த 105ன்றது டிவிகே கிட்டே இருக்குது. வேறு ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அந்த 105 அப்படியே அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் 105 பேர் ஆதரவு கொடுத்தாலே டிவிகே ஆட்சி தொடரும். அதனால் இப்போதைக்கு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். என்னடா நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, பெட்ரோல் டீசல் விலையை இன்றைக்கி கூட ₹3 உயர்த்தியிருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குழப்பங்களை சொல்லி ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது மக்களை எப்போவுமே கன்ஃபியூஷன்லேயே ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் கூலாக இருக்க பார்ப்போம். இது வந்து கடினமான காலங்களாக இருக்க போது அதை நம்ம நல்லபடியாக எதிர்கொள்ளணும். அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி அரசு இருக்குமா இருக்காதா, கவிழ்ந்துருமா போயிடுமா அப்படின்ற குழப்பத்திலையோ இல்லை அந்த ஐப்லேயோ அந்த டென்ஷன்லேயோ இருக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியாக தான் ஆட்சி நடக்கும். அப்கமிங் டேஸில் நிறையா அதிரடி இதெல்லாம் எதிர்பார்க்கலான்னு நாம்ளும் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். இப்போவே டாஸ்மாக் மூடல்லேருந்து நிறைய அறிவிப்புகள்லாம் நிறைய வந்துட்டுருக்குது. நல்ல அறிவிப்புகள் தான். நல்லபடியாக நடக்கணும். இந்த ஆட்சியும் நல்லபடியாக நடக்கணும். இப்போ வந்து இந்த கட்சி தான் ஆட்சி செய்யணும், அந்த கட்சி தான் ஆட்சி செய்யணும், நம்ம இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத தாண்டி இது ஒரு உலகத்துக்கே இது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கிற போது நம்ம இதையே மறுபடியும் மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு அந்த பயத்தை உருவாக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதை தெளிவுபடுத்தணும்னு தோணுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தா 144 மெஜாரிட்டியில் ஆல்ரெடி அவங்க ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. இப்போது ஏடிஎம்கேலேருந்து 25 பேரை தகுதி நீக்கம் பண்ணாலும் சட்டமன்றத்தோட உறுப்பினர் எண்ணிக்கை 209 ஆகும். அப்போது டிவிகேக்கு மெஜாரிட்டி 105 இருந்தால் போதும். அது அவங்கக்கிட்டே இருக்குது. ஸோ ஆட்சியை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்ததும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து ஆதரவு தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. ஏதாவது தவறு செஞ்சாலும் அவங்கள சுட்டி காட்டுற தவறில்லை, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ நல்லபடியாக தான் ஆட்சி நடக்கும். இப்போது மக்கள் நம்ம வந்து இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த தங்கம் வாங்குறதை கம்மி பண்ணுறது, தேவையற்ற பயணங்களை கம்மி பண்ணுறது, வெளிநாடு சுற்றுலா இருந்தால் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளூர்லேயே சுற்றுலா போகிறது, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மீட்டிங்ஸ்லாம் ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் பரிசீலனை பண்ணுறது. இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த கடினமான காலகட்டத்தை கடந்து வரத்துக்கு அதில் நம்ம முழு கவனமும் செலுத்தலாம். முன்னேற்றத்தின் பாதைக்கு நம்ம வந்து முழு கவனத்தை செலுத்தி வெற்றி அடையணும். வெற்றி நிச்சயமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்க வேலையை அவங்க நல்லபடியாக செய்யலாம். ஓகே.